அன்புக்குரிய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இறை இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். கொரோனா என்ற இந்த சூழ்நிலையில் நாம் ஆலயத்திற்கு வருவதிலிருந்து சற்று நிறுத்தப்பட்டிருந்தாலும் இறைவனை நினைவு கூறுவதும் இறைவனோடு இடைப்படுவதும் நம்மிடத்தில் நிறுத்தப்படவில்லை என்பதை எண்ணி உண்மையாகவே நான் மகிழ்கிறேன். இதற்கு உதவியாக இருக்கின்ற நம்முடைய சண்டே ஸ்கூல் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் இவ்வேளையில் நான் வாழ்த்துகிறேன். அதற்காக அவர்கள் வெவ்வேறு முயற்சிகளை எடுத்து உங்களோடு இவ்விதமாக பங்கு கொள்வதை கட்டாயமாக நீங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு நான் கேள்விப்படுகின்ற பொழுது அதற்கான பதில்களும் உங்களால் அனுப்பப்படுகிறது என்று எண்ணுகின்ற பொழுது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையாகவே தொடர்ந்து இவ்விதமான திருப்பணிகளிலே நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி அனைவற்றின் மூலமாகவும் இறைவனை மகிமைப்படுத்துவது நம்முடைய உள்ளான நோக்கம் என்பதை இந்த உலகத்திற்குள்ளாக வெளிப்படுத்த நாம் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க உங்களை அன்போடு இவ்வேளையிலே கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் கிருபையுள்ள நல்ல தந்தையே, ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். மறுபடியுமாக எங்கள் சிறு பிள்ளைகளோடு நாங்கள் இவ்விதமாக இடைபடுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபையுள்ளவராக இருக்கிறீர் என்பதை எண்ணி நாங்கள் மகிழ்கிறோம். இந்த காரியத்திலே ஈடுபடுகின்ற எங்கள் ஆசிரியர்களை உங்களுடைய கரத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை நீர் ஆசிர்வதியும். அவ்விதமாக ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய கரத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். பீட்டர் மீனம்பாக்கம் திருச்சபை உண்மையாகவே உம்மை இவ்விதமாக வெவ்வேறு விதத்தில் அணுகி உம்மை எல்லா விதத்திலும் அறிந்து கொள்கின்ற முயற்சிகளை நாங்கள் எடுப்பதோடு மட்டுமல்லாமல் இவ்விதமாக எங்களுக்குள்ளாக ஒரு ஐக்கியத்தையும் ஒரு நல்ல அன்பையும் நீர் நிறைவாய் கட்டளையிட்டு தந்திருக்கிறீர் என்பதை எண்ணி நாங்கள் மகிழ்ந்து உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆம் தேவரிதாமே, ஆண்டவரே, எங்கள் திருப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்நாட்களிலே விசேஷித்து நீர் ஆசிர்வதியும். அவர்கள் உமக்குள்ளாக தங்களுடைய எல்லா காரியங்களையும் முற்றுமாய் ஒப்பு கொடுத்து தேவரீர் அவர்கள் உம்மிலே வளர நீர் உதவி செய்திட வேண்டும் என்று இவ்வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய தெய்வீக சித்தம் எங்களோடு இருக்கும் என்ற நம்பிக்கையோடு மறுபடியுமாக ஆண்டவரே கூடிய விரைவில் நாங்கள் ஆலயத்திலே வந்து சந்தோஷத்தோடு உம்மை தொழுது கொள்வோம் என்று நாங்கள் ஆண்டவரே நம்பி இந்த காரியத்திலே விசேஷமாய் கொரோனா என்ற இந்த வியாதி நிமித்தமாக பாடுகளுக்குள்ளாக கடந்து சென்ற மக்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம். உம்முடைய விசேஷமான கரம் தேவரீர் எங்களை தாங்கி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தொடர்ந்து உம்முடைய திருப்பிள்ளைகளாக நாங்கள் இந்த உலகத்திற்குள்ளாக ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். எங்களை ஆசிர்வதியும், தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியான் வைக்கும் நம் அனைவரோடும் இன்று மெனும் சதா காலம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். வெல்கம் டு ஆன்லைன் சண்டே ஸ்கூல். ஹாய் பசங்களா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வாரமும் நாங்கள் உங்கள் கூட ஆன்லைன் மூலமாக சண்டே ஸ்கூல் நடத்துகிறதுக்கு வந்துட்டோம். போன வாரம் ஃபுல்லாக எல்லோரும் சந்தோஷமாக இருந்தீங்களா? கொடுத்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய பேர் செஞ்சு அனுப்பியிருக்கீங்கல்ல, வெரி குட். ஸோ இந்த வாரம் நம்ம இப்போ சண்டே ஸ்கூலுக்குள்ளே போகிறோம். உங்கள் வீட்டில் எல்லோரும் வந்துட்டாங்களான்னு பாருங்கள். உங்களோட தம்பி தங்கச்சிங்களாம் வந்துட்டாங்களா பாருங்கள். யாராவது இன்னும் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்கன்னா எழுப்பி கூட்டுவாங்க. உங்களோட சண்டே ஸ்கூல் நோட் புக்ஸ், பைபிள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களான்னு பாருங்கள். எடுத்து வந்துட்டீங்களா? ஸோ இப்போது ஃபர்ஸ்ட்டாக நம்ம பண்ண போகிறது சிங்கிங் செஷன். இந்த வாரம் உங்களுக்கு சிங்கிங் செஷன் நடத்துறதுக்காக 2 அக்கா வந்திருக்காங்க. யாருன்னு பார்க்கலாமா? ஒன்று பிளெஸ்ஸி அக்கா, இன்னொன்று ஜென்சி அக்கா. அவங்க 2 பேர் தான் இன்றைக்கி உங்களுக்காக பாட்டு பாடி ஆக்ஷன் பண்ண போகிறாங்க. ரெடி ஆகிட்டிங்களா? எல்லோரும் எழும்பி நின்றுக்கோங்க. இப்போ நம்ம சத்தமாக பாட்டு பாட போகிறோம், ஆக்ஷனோட பாட்டு பாட போகிறோம். ஃபர்ஸ்ட் பாட்டு,
ஆண்டவரை வெல்கம் பண்ணிடலாம். எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஏசப்பாவை வந்து ப்ரைஸ் பண்ணுவோம்ல, துதிப்போம். நமக்கு ஏதாவது ஒரு நன்மை நடந்ததுன்னா, நம்ம ஏதாவது ஜெபம் பண்ணுறோன்னா முதல்ல ஏசப்பாவை துதிக்கணும். ஸோ இப்போ இந்த சண்டே ஸ்கூலுக்கு நம்ம ஏசப்பாவை வெல்கம் பண்ணுவோம். ஏசப்பா வந்து எருசலேமுக்குள்ளே வந்து கழுதை மேலே பவனியாக வரும்போது என்ன பண்ணாங்க எல்லாரும்? அவங்க துணிகளெல்லாம் தரையில் விதித்து ஹோசன்னா ஹோசன்னா அப்படின்னு சொல்லிட்டு பாடினாங்க. இப்போ நாமளும் அப்படி தான் பாட்டு பாட போகிறோம். பனிமலராம் லீலி புஷ்பம் பிள்ளைகள் நாங்கள் பாடலாமா? ஓகே, இப்போ நம்ம ஏசப்பாவை வெல்கம் பண்ணியாச்சு. ஏசப்பாவும் நம்ம கூட வந்து இருந்துட்டாங்க. இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏசப்பா இருக்க இடத்துல யாருக்கு இடம் கிடையாது? சாத்தானுக்கு இடம் கிடையாது. சாத்தானை வந்து நம்ம இப்போ விரட்ட போகிறோம். சாத்தானுக்கு வந்து நோ அப்படின்னு சொல்ல போகிறோம். நம்மளை பாவம் செய்ய தூண்டும் போது, நீ பொய் சொல்லு, திருடு, இவன் கூட போய் சண்டை போடு அப்படின்லாம் சொல்லும்போது சாத்தானுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்கணும். எப்படி எதிர்த்து நிற்கணும்? நம்ம ஜெபம் பண்ணணும். ஏசப்பா நான் இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லணும். பைபிள் வாசிக்கணும். ஸோ அடுத்த பாட்டு கள்ள சாத்தான் பார்க்கிறான். சாத்தானை விரட்டியாச்சு. ஏசப்பா நம்ம கூட வந்துட்டாங்க. அப்போ நம்ம எப்படி இருப்போம்? நல்ல பசங்களாக இருப்போம்ல, கீழ்ப்படுகிற பிள்ளைங்களாக இருப்போம்ல, இல்லையா? சேட்டை பண்ணுற பசங்களாவா? சண்டை போடுறது, அம்மா அப்பா சொல்கிறத கேட்காம நடக்கிறது, அப்படியா இருப்போம்? அப்படி இருக்க மாட்டோம்ல. ஏசப்பா நம்ம கூட வந்துட்டா, சாத்தானை விரட்டிட்டா, நம்ம எல்லாம் நல்ல பிள்ளைங்களா, ஏசப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளைங்களா இருப்போம். ஸோ இப்போ நம்ம பாட போகிற பாட்டு கீழ்ப்படியாத பசங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்க போகிறோம். கீழ்ப்படியா பிள்ளையும் பிரேக் இல்லா வண்டியும் சரி 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 சரி. கீழ்ப்படியா பிள்ளையும் பிரேக் இல்லா வண்டியும் சரி 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 சரி. கீழ்ப்படியா பிள்ளையும் பிரேக் இல்லா வண்டியும் சரி 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 சரி. ஆபத்தான வழியில் வரும் ரோட்டிலே ஸ்டீரிங் போனாக்கா போச்சு. அடுத்ததா நம்ம ஏசப்பா கீழ்ப்படுகிற பிள்ளைங்களா இருந்து சாத்தானையும் விரட்டிட்டா என்னமா நடக்கும்? நம்ம வாழ்க்கையில் அதிசயம்லாம் நடக்கும்ல. நம்ம எதுக்காவது ஜெபம் பண்ணோம்னா உடனே ஏசப்பா அதை கேட்பார்ல. ஸோ இப்போ பாட போகிறது ஒரு அதிசயத்தை பற்றி தான் பாட போகிறோம். பெரிய அதிசயம் இது. கண்ணு தெரியாத இந்த பத்திமேயுக்கு வந்து ஏசப்பா வந்து கண் பார்வையை கொடுத்தாங்கல்ல. அவன் கண்ணை தொட்டு அவனுக்கு பார்வையை கொடுத்தாங்க.
அந்த தான் பாட போகிறேன் இப்போ. பத்திமேயு என்னும் ஒரு குருடன் இருந்தானாம். ஓகே, இதோட இன்னையோட சிங்கிங் செஷன் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் உட்காந்துக்கோங்க. அடுத்த செஷன் மெமரி வேர்ஸ். உங்களுக்கு மெமரி வேர்ஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஷீனாக்கா வர போகிறாங்க. நீங்கள் பைபிளில் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? இல்லாதவங்கலாம் சீக்கிரமாக பைபிள் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துக்கோங்க. இப்போது மெமரி வேர்ஸ். ஹாய் குட்டி பிள்ளைங்களா, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இந்த வாரமும் ஆன்லைன் சண்டே கிளாஸ் வழியாக உங்களை மீட் பண்ணுறதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போன வாரம் சொல்லி கொடுத்த மெமரி வேர்ட்ஸை எல்லோரும் மனப்பாடம் பண்ணிட்டீங்களே? வெரி குட். நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த மெமரி வேர்ஸை சொல்லி பார்த்திடலாமா? நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். வெரி குட். எல்லாரும் அழகாக படிச்சிட்டிங்களே? இந்த வாரமும் ஒரு புது வசனத்தை நம்ம படிச்சுக்கலாமா? வெரி குட். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த வசனத்தை நம்ம இன்னைக்கு மனப்பாடம் பண்ண போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை பற்றி கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம். சரியா? இன்றைக்கி உலகத்தில் எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க? ஹவு டு பில்ட் அ ஸ்ட்ராங் இம்யூன் சிஸ்டம். நம்மளுக்கு நிறைய பேர் ஹெல்த் டிப்ஸ் அனுப்புகிறாங்கல்ல. நம்மளோட இம்யூனிட்டி எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, ஹவு டு பி வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு எல்லாரும் நம்மளுக்கு ஹெல்த் டிப்ஸ் அனுப்புகிறாங்கல்ல. எஸ், நல்ல விட்டமின் ரிச் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடும் போது, நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் சாப்பிடும் போது, when you take proper rest, your immune system grows to be very strong. நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது நம்ம எந்த வைரஸையும் பார்த்து பயப்படவே வேண்டாம். அது நம்மளை பார்த்து பயந்து ஓடி போயிடும். ஸோ இது ஒரு சரீர பிரகாரமான ஒரு பேட்டில். அதே மாதிரி கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இருக்குது. அப்படி தானே? ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம். பிசாசாரவன் கர்ஜிக்கும் சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி அலைகிறானாம். யாரை இன்னைக்கு பொய் சொல்ல வைக்கலாம், யாரை இன்னைக்கு சண்டை போட வைக்கலாம், யாரை இன்னைக்கு தப்பு பண்ண வைக்கலான்னு கர்ஜிக்கும் சிங்கத்தை போல அவன் சுற்றிக்கிட்டே இருக்கான். அப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பர் பவர் வேணும் குட்டி பிள்ளைங்களா. இந்த பிசாசை ஜெயிக்கிறதுக்கும் அவனை மேற்கொள்வதற்கும் நம்மளுக்கு ஒரு சூப்பர் பவர் வேணும். அந்த சூப்பர் பவர் தான் யார்? பரிசுத்த ஆவியானவர். இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். ஆமாம் குட்டி பிள்ளைங்களா, நாமளும் பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்மளும் தைரியமாய் சொல்லலாம், உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர்னு நம்ம சொல்ல முடியும். சரியா? இந்த அழகான வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்ணிடலாமா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். இன்னொரு தடவை சொல்லிடலாமா? 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். இங்கிலீஷ்லையும் சொல்லிடலாமா? You dear children are from God and you have overcome them.
because the one who is in you is greater than the one who is in the world. 1 John 4:4. You, dear children, are from God and have overcome them, because the one who is in you is greater than the one who is in the world. Very good. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிருங்க. God bless you. இந்த வாரம் ஸ்டோரி கேட்க ரெடியா? கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம்? தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்குனாங்க. அவரை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கும் போது அவர் எப்ரோன் அப்படின்ற நாட்டில் இருந்தார். அந்த எப்ரோன் நாட்டிலேருந்து மொத்தம் 7 வருஷம் 6 மாதம் மொத்த இஸ்ரவேலுக்கு அவர் ராஜாவாக இருந்தார். அங்கேருந்து அவர் எருசலேம் நகரத்துக்கு போனார். எருசலேம் நகரத்தில் போயிட்டு மொத்தம் 33 வருஷம் மொத்த இஸ்ரவேலுக்கும் அவர் ராஜாவாக இருந்தார். சரி, இப்போ தாவீது ராஜாவாக்கியாச்சு. ஒரு கிங்குக்கு என்ன வேணும்? பேலஸ். அவர் எருசலேம் நாட்டில் போய் ராஜாவாக இருக்கும்போது போகிற வழியில் யாபேஸ் அப்படின்ற மக்கள் சீயோன் கோட்டை அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த கோட்டையை அவர் தாண்டி போகும்போது எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் சவுல் ராஜாவே பார்த்துட்டோம், நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டாங்க. தாவீதுக்கு பயங்கரமாகி அந்த மொத்த சீயோன் கோட்டையும் காலி பண்ணிவிட்டு அந்த மொத்த இடத்தையும் அவரோட பேலஸ் கட்டுறதுக்காக யூஸ் பண்ணார். ஸோ அன்னையிலேருந்து அந்த சீயோன் கோட்டை தாவீதின் நகரம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. பார்த்தீங்களா, எல்லாரையும் சந்தோஷமாக ஜாலியாக இந்த பேலஸ்குள்ளே ஓடி போகிறாங்க. அவர் அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தீரு அப்படின்ற நாட்டில் ஈராம் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். என்ன பேர்? ஈராம். அந்த ராஜா என்ன பண்ணார்? தாவீதுக்கு பேலஸ் கட்டுறதுக்கு நிறையா உடன் பலகைகள், அதுக்கப்புறம் ஆடு மாடு, வேலை செய்ய வேலைக்காரங்க எல்லாரையும் அமைச்சிச்சாரு. ராஜா அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவருக்கு அந்த தாவீதின் நகரத்தில் ஒரு பெரிய பேலஸ் கட்டினார். அவர் யோசிச்சாரு, சரி இப்போ நம்ம பேலஸில் இருக்கோம், இப்போது நம்ம கடவுளுக்கு ஒரு சர்ச் கட்டணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணான்னா, கடவுளோட உடன்படிக்கை பெட்டி கீரியாத் யாரீம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்துச்சு. அவரோட சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் கீரியாத் யாரீம் போயிட்டு கடவுளோட உடன்படிக்கை பெட்டியை எடுத்து எருசலேமுக்கு கொண்டு வாங்க, நம்ம இங்கே ஒரு சர்ச் கட்டலாம் கடவுளுக்குன்னு சொன்னார். சரி, எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கீரியாத் யாரீம் அந்த உடன்படிக்கை பெட்டியை ஒரு மாட்டு வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்களாம். எடுத்துகிட்டு வரும்போது ஒரு சின்ன கல் மேலே ஏறி லைட்டாக மாட்டு வண்டி ஷேக் ஆச்சான். அது ஷேக் ஆகும்போது ஊசா அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணால், அந்த மாட்டு வண்டி தொட ட்ரை பண்ணான். அதை தொட ட்ரை பண்ணோடனே கடவுள் அவனை அடித்து அவன் செத்து போயிட்டான். பார்த்தீங்கல்ல, உடனே எல்லாருக்கும் பயங்கர பயமாகிடுச்சான். தாவீது ராஜா சொன்னார், இவன் பெரிய தப்பு பண்ணிட்டான், கடவுளோட பெட்டியை அவன் தொட்டுட்டான், கடவுள் அதனால் அவனை சாகடிச்சிட்டாரு. ஸோ கடவுள் இப்போ ரொம்ப கோபமாக இருப்பார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பெட்டியை எருசலேம் கொண்டு வராதிங்க, அதை பக்கத்தில் எங்கேயாவது வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்களாம். உடனே எல்லோரும் என்ன பண்ணாங்க, அந்த பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஓபேத் ஏதோம், பார்த்தீங்களா, அந்த ஓபேத் ஏதோம்ன்ற ஒரு வீட்டில் வெளியே கடவுளோட பெட்டியை தனியாக ஒரு ஷெட்டு போட்டு வச்சாங்களாம். ஓபேத் ஏதோம் அப்படின்ற ஒரு வீட்டில் ஒரு 3 மாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓபேத் ஏதோம் வீட்டில் பெரிய ஆசீர்வாதம் இருந்துச்சா. கடவுள் அந்த ஃபேமிலியை ரொம்ப பிளெஸ் பண்ணாராம். தாவீது கேள்விப்பட்ட உடனே, சரி கடவுளுக்கு நம்ம மேலே கோபம் இல்லை, நம்ம என்ன பண்ணலாம், அந்த பெட்டியை எருசலேம் கொண்டு வரலாம்னு சொன்னாங்களாம். அவர் அந்த பெட்டியை எருசலேம் கொண்டு வரும்போது தாவீது ராஜா அந்த பெட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸில் நின்று ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப டான்ஸ் ஆடிட்டு, நம்மலாம் இங்கே குத்தோல் ஞாயிறுக்கு போவோம்ல, பவனி போகல தெரு ஃபுல்லாக, அதே மாதிரி ரொம்ப ஜாலியாக பேக்கில் கடவுளோட பெட்டி வருது, தாவீது ராஜா பயங்கர சந்தோஷமாக ஆடிட்டு இருந்தாங்க. இதை அவங்க ஒய்ஃப் மீகால் மேலேருந்து பார்த்துட்டு இருந்தாங்களாம். பார்த்த உடனே அவங்க பயங்கர கோபமாக தாவீதை கூப்பிட்டு, நீங்கள் இஸ்ரவேலுக்கு ராஜா, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் மற்ற சோல்ஜர்ஸ் மாதிரி ஏன் இப்படி ரோட்டில் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டாங்களாம். தாவீதுக்கு பயங்கர கோபமா, நான் இஸ்ரவேலுக்கு ராஜானாலும் ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், என்ன கடவுள் மொத்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கியிருக்காரு. ஸோ நான் எவ்வளோ பெரிய ராஜா வந்தனோ கடவுள் முன்னாடி ஒரு சின்ன பையனா அப்படின்னு சொல்லி மீகால் மேலே ரொம்ப கோவப்பட்டாலாம். அன்னையிலேருந்து தாவீது ராஜா மீகாலை பார்க்கவே விருப்பப்படலையா. நம்ம தாவீது ராஜாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு பார்த்தோம்ல, அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார்? அவர் யோனத்தான். ஆமாம், சவுலோட பையன். அந்த யோனத்தானும் தாவீதோ அந்த காட்டுக்குள்ளே பேசிட்டாங்கல்ல. அப்போ காட்டுக்குள்ளே பேசும்போது யோனத்தான் என்ன சொன்னார், தாவீது நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவாகும் போது எங்கள் ஃபேமிலியை மறந்துடக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். தாவீதுக்கு ரொம்ப சோகமாயிடுச்சான். யோனத்தான் நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நம்ம இன்னைக்கு ராஜாவாக இருக்கிறோம், ஆனால் யோனத்தான் நம்ம கூட இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரான். என்னாச்சு, போன வாரம் பார்த்தோம்ல, சவுலு அவரோட 3 பசங்களையும் பெலிஸ்தர் மக்கள் சாகடிச்சிட்டாங்க. தாவீது யோசிச்சாரா, யோனத்தானை சாகடிச்சிட்டாங்க,
ஒருவேளை யோனத்தானுக்கு பசங்க யாராவது இருப்பாங்களான்னு சொல்லி அவரோட மினிஸ்டர்ஸ் எல்லாம் அமைச்சு நீங்கள் எருசலேம் ஃபுல்லாக போய் தேடுங்க, ஒருவேளை யோனத்தானுக்கு பசங்க யாராவது இருந்தாங்கன்னா அவனை என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாங்களாம். அவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் அந்த இஸ்ரேல் நாடு ஃபுல்லாக தேடிட்டு அவங்க சொன்னாங்களாம், ஆமாம் ராஜா, யோனத்தானுக்கு ஒரு பையன் இருக்கான், அவரை பார்த்துக்கிறதுக்கு சவுல் ராஜா ஒரு வேலைக்காரன் வச்சுட்டு போயிருக்காரு, அவங்க லோத்தேபார் அப்படின்ற ஊரில் இருக்காங்கன்னு சொன்னார். உடனே தாவீது ராஜா அவன் வேலைக்காரனை கூட்டிகிட்டு வான்னு சொன்னாரான். தாவீதை பார்க்க அந்த வேலைக்காரன் வந்தானா. அந்த வேலைக்காரன் பேர் சீபா. அந்த சீபான்ற வேலைக்காரன் ராஜாவை பார்த்தோன்னா, ராஜா, யோனத்தானுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் மேவி போசேத். ஆனால் என்ன ஒன்று, அவன் கால் வந்து நொண்டி. பெலிஸ்தர் மக்கள்லாம் எங்களை சாகடிக்க வரும்போது நாங்கள் அந்த மேவி போசேத் சின்ன பையனாக இருக்கும்போது அவனை தூக்கிட்டு ஓடும் போது அவன் சின்ன குழந்தை கீழே விழுந்து கால் வந்து நொண்டி ஆயிடுச்சுன்னு சொன்னாலாம். தாவீது ராஜா ரொம்ப வருத்தமாயிடுச்சான். அவர் சொன்னார், நீ முதல்ல மேவி போசேத் உங்கள் வீட்டில் இருக்க வேலைக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு வான்னு சொன்னாராம். அந்த சீபான்றவன் மேவி போசேத் அவன் கிட்ட இருக்க வேலைக்காரங்க ஆடு மாடுங்க எல்லாரையும் எங்கே கூட்டிருந்தாங்க, தாவீதின் நகரம். ஏன், அங்கே தான் தாவீது ராஜாவோட பேலஸ் இருக்குது, அந்த தாவீதி நகரத்துக்கு கூட்டு வந்தாராம். மேவி போசத்தை பார்த்தோன்னே தாவீது ராஜா சொன்னார், உங்கள் அப்பா யோனத்தானும் நானும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதனால இனிமேல் நீ எங்கேயும் இருக்க வேண்டாம், நீ என்னோட பேலஸ்லேயே டெய்லியும் ஏன் கூட தான் நீ சாப்பிட்றன்னு சொல்லி தாவீது ராஜா என்ன பண்ணார்னா, பார்த்தீங்களா, அந்த மேவி போசத்தை அவருக்கு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு டெய்லியும் மார்னிங் லஞ்சு டின்னரு எப்போனாலும் அவர் கூட வச்சுக்கிட்டு அவர் சாப்பிட்டாராம். எதனால பண்ணார், ஏன்னா தாவீதும் யோனத்தானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, அவரோட ஃப்ரெண்டுக்காக அவர் என்ன பண்ணார், அந்த நொண்டியாக இருக்க அந்த மேவி போசத் பையனை கூப்பிட்டு அவர் ரேஞ்சுக்கு பக்கத்தில் ஈக்குவலாக வச்சு டெய்லி கவனிச்சிக்கிட்டாரு. எல்லோரும் கவனிச்சிருப்பீங்கள்ல, தாவீது ராஜாவாயாச்சு, ஆனால் இன்னும் சண்டை எதுவும் வரலையே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. தாவீது எவ்வளோ பெரிய குட் பாய்னா, அவரோட ஃப்ரெண்டு யோனத்தான் இறந்தா கூட அவங்க யோனத்தான்கிட்ட சொன்ன மாதிரி அவரோட பையனை அவருடைய பேலஸில் வச்சு பார்த்துக்கிட்டாரு. அதேமாரி தான் தாவீதுக்கு அம்மோன் அப்படின்ற பக்கத்தில் இருக்க ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், நாகாஸ் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா இறந்து போயிட்டு அவரோட பையன் ஆனூன், என்ன பேர் ஆனூன், அவர் வந்து ராஜாவானார். இதை கேள்விப்பட்டே தாவீது ராஜா என்ன பண்ணார்னா, அவரோட மினிஸ்டர்ஸ்லாம் அனுப்பிச்சு, உங்கள் அப்பாவும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க, நாங்கள் கேள்விப்பட்டோம், ரொம்ப சாரி, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா கூட எங்ககிட்ட வந்து கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொன்னாராம். ஆனால் இந்த ஆனூன் கூட இருக்க எல்லா மினிஸ்டர்ஸும் ரொம்ப கெட்டவங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தாவீது மொத்த இஸ்ரேலுக்கு இப்போ ராஜாவாயிட்டாரு, உங்கள் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், ஆனால் அவரோட மினிஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ அனுப்பிச்சு நம்ம நாட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறாரு, நம்ம நாடை சுற்றி பார்த்துட்டு அவங்க நம்ம கூட சண்டை போட வராங்கன்னு சொன்னார். ஆனால் தாவீது எதுக்கு அமிச்சாரு, அவங்க அப்பா இறந்து போனதுனால நீ அவர் பையன் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொன்னால் ஆரம்பிச்சார். இந்த ஆனூன் ராஜா இந்த கெட்ட மினிஸ்டர்ஸ் பேச்செல்லாம் கேட்டுட்டு அவர் என்ன பண்ணார், தாவீது அமிச்ச ஆளுங்களோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விட்டுட்டு அவங்க தாடியை பாதி ஷேவ் பண்ணி விட்டு அப்படியே அமிச்சுட்டாராம். தாவீது ராஜாக்கு இதை கேட்டோடனே பயங்கர கோபமா அவர் என்ன பண்ணார்னா, அவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம், நீங்கள் இஸ்ரேலுக்குள்ளே வராதீங்க, நீங்கள் வெளியவே வெயிட் பண்ணுங்கள், நான் இந்த அம்மோன் மக்களை அந்த ராஜாவை நான் ஒரு வழி பண்ணேன்னு சொல்லி என்ன பண்ணான்னா, அவரோட பெஸ்ட்டு ஒரு மிலிட்ரி மேனை சண்டைக்கு அமிச்சாராம். ஆமாம், தாவீது எதுக்கு சண்டைக்கு போகல, சவுல் ராஜா அவர் தானே பெருசில் சண்டை போட போவார், ஏன்னா தாவீது அந்த அம்மோன் கிட்ட சண்டை போடலான்னு பார்த்தாராம். ஆனால் இந்த அம்மோன் ராஜா என்ன பண்ணான்னா, அவன்கிட்ட ஆள் இல்லைன்னு சொல்லி சீரியர் அப்படின்ற மக்கள்லேருந்து நீங்கள் எங்கள் ஹெல்ப்புக்கு வாங்க, நம்மளாம் சேர்ந்து அந்த இஸ்ரேல் மக்களை அழிக்கலான்னு சொன்னான். தாவீது யோசிச்சா, ஓகே, ஒரு பெரிய சண்டைனா தாவீது ராஜா போகலாம், அம்மோன் கிட்ட ஆளுங்க இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்க, சீரியர்கிட்டேருந்து ஆளை கூப்பிட்றாங்கன்னு சொல்லி தாவீது என்ன பண்ணால், அவன்கிட்ட இருக்க ஒரு பெரிய ஒரு நல்ல மிலிட்ரி மேன் யோவாப், அவன் தான் வந்து தாவீதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் மாதிரி அந்த மிலிட்ரியில், அவனை அமைச்சு, யோவாப் நீ போயிட்டு அந்த அம்மோன் அந்த சீரிய மக்கள் எல்லாரையும் சாகடிச்சுன்னு சொன்னாராம். யோவாப் வந்து ஒரு பிளான் பண்ணாராம். என்ன பண்ணார்னா, அவங்க அந்த தாவீதின் நகரத்துலேருந்து கீழே இறங்கி வரும்போது 2 பார்ட்டாக பிரிஞ்சுட்டாங்களாம். ஒரு பக்கம் யோவாப், இன்னொரு பக்கம் அவனோட சகோதரன் அபிசாய், இந்த பக்கம் யோவாப், இந்த பக்கம் அபிசாய். யோவாப் வந்து அம்மோன் மக்களை சாகடிக்க போனான், இந்த அபிசாய் வந்து சீரியர் மக்களை சாகடிக்க போனான். அப்போ யோவாப் சொன்னால், எனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டா நீ என் கூட வரணும், உனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டா நான் உன் கூட வரேன்னு சொல்லி சொன்னாராம். பார்த்தீங்களா, இந்த பக்கம் யோவாப், அந்த பக்கம் அபிசாய், 2 குரூப்பாக பிரிஞ்சுருந்தாங்களாம். இதை பார்த்தோன்னே அம்மோன் மக்கள்லாம், சரி தாவீது ராஜா தான் வரல, நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு சொல்லி சண்டை போடணுங்களாம். சண்டை ரொம்ப பெருசாச்சான், இஸ்ரேல் மக்கள்லாம் ஜெயிச்சுக்கிட்டே வந்தாங்களாம். இதை பார்த்தோன்னே இந்த அம்மோன் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, நேராக உள்ள அவங்க கோட்டைக்குள்ளே ஓடி போயிட்டு கேட்டை லாக் பண்ணிட்டாங்களாம்.
இந்த சீரியன் மக்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. அவங்க அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் எஸ்கேப் ஆகி ஓடி போய்கிட்டே இருக்காங்களாம். இந்த அம்மோன் மக்கள் ரொம்ப சேஃபாக அவங்க கோட்டைக்குள்ளே போயிட்டு லாக் ஆகிட்டாங்களாம். இதை பார்த்துன்னு யோவாப் என்ன பண்ணார், அம்மோன் மக்கள் கோட்டைக்குள்ளே ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி திருப்பியும் அவர் அந்த தாவீதின் நகரத்துக்கு வந்துட்டாங்களாம். இந்த சீரியன் மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஊருக்கு போயிட்டு எல்லா மிலிட்ரியும் கூப்பிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஏலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, எருசலேம் போயிட்டு மொத்த இஸ்ரேல் மக்களையும் சாகடிக்கணும்னு பிளான் பண்ணாங்க. தாவீது ராஜா அது கேள்விப்பட்டாரு. எனக்கு எதிரி அம்மோன் மட்டும்தான், நீங்கள் அவங்க ஹெல்ப் பண்ண வந்தீங்க, அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனாலும் நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் மொத்த இஸ்ரேல் கூட சண்டை போட வரீங்களா. தாவீது ரொம்ப கோவப்பட்டு தாவீதும் சண்டைக்கு போனாராம். தாவீது சண்டைக்கு போய் அந்த மொத்த சீரிய மக்களையும் சாகடிச்சாங்களாம். மொத்த சீரிய மக்களையும் சாகடித்து அவங்க ஊரில் இருக்க பெரிய மினிஸ்டர்ஸ், அந்த மிலிட்டரியில் இருக்க ஜென்ரல்ஸ், அந்த ராஜா எல்லாரையும் அவர் அரண்மனை கூட்டு வந்து, பார்த்தீங்களா உங்கள் மக்கள் எல்லாரையும் சாகடிச்சிட்டோம், நீங்கள் தேவையில்லாமல் அந்த அம்மோன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு எங்கள் இஸ்ரேல் மக்களை சாகடிக்க ட்ரை பண்ணீங்க, நாங்கள் இப்போ உங்களை ஜெயிச்சிட்டோம், அதனால உங்கள் மற்ற சீரியல் மக்களும் இனிமேல் நீங்கள் எங்களுக்கு சர்வெண்ட் மாதிரி எங்களுக்கு வேலை பார்க்கணும், இனிமேல் நீங்கள் எங்கள் கூட சண்டைக்கு வரணும்னு சொன்னாங்களாம். அதனால எல்லா சீரியல் மக்களும் ஓகே, இனிமேல் நாங்கள் வந்து உங்களுக்கு அடிமைகள், நாங்கள் உங்ககிட்ட சண்டை போட வர மாட்டோம்னு சொல்லி அவங்க மொத்த பேரும் தாவீது கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க. பார்த்தீங்கல்ல தாவீது ராஜா என்ன பண்ணாருன்னு. சரி, தாவீது ராஜா இன்னும் நிறைய சண்டை போட்டிருக்காரு. அந்த எல்லா சண்டையும் நம்ம வரப்போகிற வாரங்களில் பார்ப்போம். இப்போ நம்ம பர்த்டேஸ்க்கான ப்ரேயரை பார்க்கலாம். ப்ளீஸ் எல்லாரும் வீட்டில் ரெகுலராக ஜெபம் பண்ணுறீங்களா? பைபிள் ரீடிங் ஜெபம் டெய்லி பண்ணணும், சரியா? இப்போ நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். முழங்கால் போட்டுக்கோங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் நல்ல காலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மூலமாக பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்க தந்த இந்த தருணத்திற்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த வாரம் கூட பர்த்டேஸ் கொண்டாட போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அவர்களை வழி நடத்துங்க. கடந்த வருடங்கள் முழுவதும் நன்மையாய் வழி நடத்தி வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகள் ஏற்ற காலத்தில் ஏற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களுடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்க உதவி செய்யுங்க ராஜா. பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஞானத்தையும் அறிவையும் ஒழுக்கத்தையும் தாங்க. பெரியவங்களுக்கு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்துள்ள பிள்ளைகளாகவும் உதவி செய்கிற பிள்ளைகளாகவும் இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நாம மகிமைக்கென்று வாழவும் நமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கவும் உதவி செய்யுங்க ராஜா. சண்டே ஸ்கூலில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையும் உமக்குள் சந்தோஷமான வாழ்க்கை வாழவும் பாதுகாப்போடு இருக்கவும் உதவி செய்யுங்க ஏசப்பா. துஷ்டரின் கண்களுக்கும் கயவர்களின் கண்களுக்கும் பிள்ளைகளை செட்டையும் மறைவில் வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த சீசனில் கூட தேவையான இம்யூனிட்டியை பிள்ளைகளுக்கு தாங்க ஏசப்பா. இன்ஃபெக்ஷன்ஸ், வைரஸ், கொடிய நோய்கள் எல்லாவற்றிலிருந்து பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உலகம் முழுவதிலும் கூட கொரோனா வைரஸ்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் மக்கள் ஃபேஸ் பண்ணுறாங்கப்பா. நிறையா ஃபேமிலி மெம்பர்ஸ் இழந்து தவிக்கிறாங்க, நிறைய பேர் வருமானத்தை இழந்து தவிக்கிறாங்க ஏசப்பா. அவர்களுக்கு தேவரீர் தாமே ஆறுதலாக இருக்கும்படி கெஞ்சி மன்றாடிக்கிறோம் அப்பா. திரும்ப அவங்க லைஃப்பில் ஸ்டெடியாகவும் செட்டிலாகவும் தேவரீர் தாமே உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸில் டீல் பண்ணுற ஒவ்வொரு டாக்டர்ஸ், நர்ஸ், போலீஸ்க்காக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் குடும்பத்தையும் நீரே பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்காக கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்கள் எடுக்கிற ஸ்டெப்ஸை அவங்க கவனமாக எடுக்கவும், அவங்க நல்ல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு அவங்க செயல்படவும் நல்ல ஆலோசனையை தாங்க ராஜா. அவங்களுக்கு இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர் நீர் ஆண்டவரே. நீர் மாத்திரமே இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வை தர முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. சீக்கிரமாக இதுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஸ்டாப்பாக ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. இதுக்கு மேலும் இது ஸ்ப்ரெட் ஆகாதபடி முற்றிலுமாய் இந்த உலகத்திற்கு ஒரு விடுதலை தருமாறு நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி தகப்பனே. எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுப்பீர் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. துதி, கணம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன்.
அடுத்த செஷன் VBA வெக்கேஷன் பைபிள் ஆக்டிவிட்டி. எல்லா வாரமும் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸை ரொம்ப என்ஜாய் பண்ணி எங்களுக்கு அனுப்புகிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களையோட ஸ்கில்ஸும் ரொம்ப நல்லா டெவலப் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்ல. உங்களுக்குள்ளே இருக்கிற கிராஃப்ட் ஸ்கில்ஸு, பெயிண்டிங் ஸ்கில்ஸு, நிறைய பேர் வீடியோஸ் பேசி அனுப்புகிறீங்க. அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட் வீக் என்ன டாபிக் கொடுத்தோம்? மிராக்கிள்ஸ், அதிசயங்கள். அப்பா, எவ்வளோ அதிசயங்கள் கடவுள் பண்ணியிருக்காருல்ல. நீங்கள் அனுப்பின ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்கும்போது தான் தெரியுது. நீங்களும் பார்த்துருப்பீங்கல்ல. இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வீடியோஸ் அனுப்பியிருக்காங்க, என்னென்ன மிராக்கிள்ஸை வந்து பெயிண்ட் பண்ணி கலர் பண்ணி அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்ற சொல்லுவாங்க. ஓகே. அப்புறம் அதை மூட சொல்லுவாங்க ஃபுல்லாக. ஓகே. அதில் தாசரசம் வந்துடும். எல்லாருக்கும் கொடுப்பாங்க ஃபுல்லாக. ஓகே, சூப்பர். அப்புறம் ஃபிஷ்ஷு வயிற்று எடுத்து பார்த்தா நிறையா பெபிள்ஸ்லாம் வந்திருக்கும். பெபிள்ஸ் இல்லை, காயின்ஸ்லாம் வந்திருக்கும். அதை பீப்பிள்ஸ் எடுத்து விற்பாங்க. டிசைபிள்ஸ் எடுத்து டாக்ஸ் கட்டுவாங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். பார்வையடைவாயாக. தேவனுக்கே மகிமை. மரித்த லாசருவை இயேசு உயிரோடு எழுப்புதல். லாசருவே வெளியே வா, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் உள்ள பிறவிக்குருடனை பற்றி. இயேசு ஒரு நாள் ஒரு பிறவிக்குருடனை கண்டார். அவர் உமிழ்நீரை துப்பி சேறுண்டாக்கி அவன் கண்களில் பூசினார். நீ போய் சிலோவாம் குளத்தில் கழுவு என்றார். அவன் பார்வையடைந்து திரும்பி வந்தான். பர்த்திமேயு என்றும் ஒரு குருடன் இருந்தானான். பாதையோரும் அமர்ந்தபடி பிச்சை கேட்டானான். பரமன் வந்தாராம், பாவம் தீத்தாராம், பார்வை தந்தாராம். பரவசம் அறிந்தானான். பரமன் வந்தாராம், பாவம் தீத்தாராம், பார்வை தந்தாராம். பரவசம் அறிந்தானான். Praise the Lord. I am Emmanuel Ian from Junior Boys, presenting the activity Miracles of Jesus Christ through paper puppet art. Miracles of Jesus Christ includes healings, exorcisms, resurrection, control over nature, and forgiveness of sins. Today I am presenting 4 miraculous healings of our God. Healing a blind man Bartimaeus near Jericho. As Jesus was leaving city of Jericho, a poor man was begging. When he heard that Jesus of Nazareth was passing, he called out loudly, "Son of David, have mercy on me."
Jesus heard his call. He asked, "What do you want to do for you?" "Master, I want to see. Your faith have healed you. Receive your sight." There was a miracle. Bartimaeus was able to see. It was a miracle. Bartimaeus jumped up and down and passed God and followed Jesus along the way. Raising of Lazarus from the dead. Jesus had a friend named Lazarus of Bethany who was very sick. His sisters named Mary and Martha sent a message to Jesus, "Lord, your dear friend is very sick." When Jesus heard, he said, "Lazarus' sickness will not end in death. It happened for the glory of God." When Jesus reached Bethany, Lazarus was laid in the grave for 4 days. Martha cried, saying, "Lord, if only you had been here, my brother would not have died." "Even now I know God would give you whatever you ask." Jesus told her, "Your brother will rise again. I am the resurrection of life, and anyone who believes in me will live, even he dies." He asked to remove the stone aside. Lazarus came out wrapped in clothes. "Let him go on unwrapped." A miracle happened. Lazarus was raised from death. Healing the paralytic at Bethesda. Jesus, visiting Jerusalem for a Jewish feast, encountered one of the disabled men paralyzed for 38 years. Jesus asked, "Do you want to get well?" The man replied, "Yes, but I am unable to enter the water of Bethesda because I have no one to help and others go down ahead of me." Jesus told, "Pick up your bed and walk." The disabled man was instantly cured and was able to do so. Healing of a bleeding woman. A woman who had suffered from a bleeding disorder for 12 years was cured when she touched his cloak. She said, "If I just touch his clothes, I will be healed." Immediately after touching his cloak, she was freed from her suffering. Jesus said, "Take courage, daughter. Your faith has healed you." Your faith has healed you. Today, the entire world is worried and suffering from the pandemic corona. With man, this is impossible, but with God, all things are possible. Let's all have faith and pray constantly for the miraculous healings. Jesus Christ is the same yesterday and today and forever. Amen. Jesus turns the water into the wine in a wedding. God so loved the world that he gave its only begotten Son, that whosoever believeth in him should not perish, but have everlasting life. John 3:16. Jesus walked upon the water. He stilled the storm and calmed the angry sea. With his hands he healed the leper. He made the lame to walk, the blind to see. He fed 1,000 people with a loaf or two of bread. When the ruler stopped to die, he raised
He's a broken hearted, has to set you free. He's letting us to walk again and send His blind to see. He's able, able, Jesus is able. I know my Lord is able to carry me through. Everybody clap your hands and stomp your feet. Everybody shout out loud, yeah! Jesus set us free. Everybody clap your hands and stomp your feet. And shout out loud, yeah! Jesus set us free. He heals the broken hearted, He set the blind to free. He lets us to walk again and send the blind to see. He's able, able, Jesus is able. I know my Lord is able to carry me through. He's able, able, Jesus is able. I know my Lord is able to carry me through. I know my Lord is able to carry me through. I know my Lord is able to carry me through. வாவ், எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க. வெரி குட். எல்லாருக்கும் நாங்கள் கிளாப் பண்ணுறோம். இப்போது ஆண்டவர் எவ்வளோ அதிசயம் பண்ணியிருக்காருல்ல. ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெரி குட். இப்படி தான் ஆண்டவர் நமக்கு என்ன அதிசயம் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை தேங்க் பண்ணணும். இப்போது இந்த வாரத்தோட ஆக்டிவிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் அழகாக இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்கல்ல, இதெல்லாம் பத்திரமா எடுத்து வைக்கிறீங்களா இல்லை தூர போட்டுறீங்களா? எடுத்து வைக்கிறீங்களா? என்ன பண்ண போகிறோம்? இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து உங்கள் வீட்டில் ப்ரிசர்வ் பண்ணி வைங்க. திரும்பவும் சர்ச் ஓப்பன் பண்ணி நம்ம சண்டே ஸ்கூலுக்கு வரும்போது இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வரணும். அப்போது அதை என்ன பண்ண போகிறோன்றதை அண்ணன் சொல்லுவேன். ஓகேவா? இப்போது இந்த வாரத்தோட ஆக்டிவிட்டி. இந்த வாரம் வந்து ஒரு ஸ்பெஷல் மந்த் அண்ட் வரப்போகிற சண்டே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சண்டே. எல்லா மாதமும் வர சண்டே மாதிரி கிடையாது. என்னன்னு கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். இந்த மாதத்தில் 5 சண்டேஸ் இருக்குது. இன்றைக்கி 4th சண்டே, அடுத்த வாரம் வந்து 5th சண்டே. பொதுவாக 5th சண்டேனா நம்ம சர்ச்லேயோ சண்டே ஸ்கூல்லையோ என்ன பண்ணுவோம்? அதில் சாட்சி ஞாயிறாக நம்ம கொண்டாடுவோம்ல, அதே தான் இந்த வாரம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கான ஆக்டிவிட்டி, ஆண்டவர் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து உங்களுக்கு என்னென்ன அதிசயங்கள் செஞ்சுருக்காங்க, உங்களோட எந்தெந்த ப்ரேயர்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க, உங்கள் அம்மா அப்பாவோட ப்ரேயர்ஸ் எதெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, வேலை, பிஸ்னஸ், உங்களோட படிப்பு, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டு ஆசைப்பட்ட பொருள் இதை கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி என்னன்னு யோசிக்க போகிறீங்க. யோசித்து எங்களுக்கு வீடியோ எடுத்து உங்களோட சாட்சியை அனுப்ப போகிறீங்க. அடுத்த வாரம் நிறைய ஸ்பெஷல் சாட்சிஸ்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோட உங்களோட இந்த சாட்சியும் நம்ம வந்து இந்த ஆன்லைனில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு 6 டேஸ் டைம் இருக்குது. ஃப்ரைடேக்குள்ளே உங்களோட சாட்சிகளை எங்களுக்கு அனுப்பணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சாட்சிகள் ரொம்ப பெருசாக இருக்க வேணாம். 1 மினிட் வீடியோவாக எங்களுக்கு எடுத்து அனுப்பணும். 1 மினிட்குள்ளே உங்களுக்கால என்ன சொல்ல முடியுமோ அதை நீங்கள் சொல்லி எங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்ப போகிறீங்க. இல்லைண்ணா எங்களுக்கு வீடியோலாம் அதிகமாக வராது, நாங்கள் எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறோம், ஏசப்பா எங்களுக்கு இவ்வளோ 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 பண்ணியிருக்காங்க, அதனால் அது 1 மினிட்ல சொல்ல முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சார்ட்டோ ஒரு பேப்பரோ எடுத்து உங்களுக்கு நடந்த அதிசயங்கள் எல்லாத்தையும் எழுதி எங்களுக்கு அனுப்ப போகிறீங்க. அதை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த வாரம் உங்களோட ஆக்டிவிட்டி என்னென்னா வந்து சாட்சி ஞாயிறுக்காக ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப போகிறீங்க. ஃப்ரைடே ஈவினிங் 6 o'clock. பாய். இதோட இந்த வாரத்தோட சண்டே ஸ்கூல் முடிஞ்சுது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் அடுத்த வாரம் சாட்சி எடுத்து அனுப்ப போகிறீங்க. அந்த சாட்சிக்காக இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் உங்களோட பர்சனல் ப்ரேயரில், ஃபேமிலி ப்ரேயரில் ஜெபம் பண்ண போகிறீங்க. கடவுள் நமக்கு பண்ண அதிசயத்தை நம்ம அறிக்கை இடணும் எப்போவுமே. ஓகேவா? ஸோ டெய்லி நீங்கள் அனுப்ப போகிற சாட்சியை பற்றின ஜெபம் கண்டிப்பாக பண்ணணும். இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. அதோட மறக்காமல் உங்களோட சாட்சிகளை நீங்கள் அனுப்பி வைங்க. உங்கள் சாட்சிகளுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போது கடைசியாக நம்ம ஃபைனல் ப்ரேயரோட இந்த வாரம் சண்டே ஸ்கூலை முடிக்க போகிறோம். எல்லாம் முழங்கால் போட்டிங்களா? கையை கூப்பி கண்ணை முடிக்கோங்க. ஜெபம்.
அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளில் கூட கர்த்தாவே மறுபடியுமாக ஒரு வாரம் இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ண கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. இப்போ வரப்போகிற இந்த வாரமும் கூட கர்த்தாவே எங்கள் கூடவே இருந்து எங்களை ஆசீர்வதிங்க. இதோ கர்த்தாவே இந்த நாளில் ஆண்டவரே எங்களோட தேசத்தையும் கருத்தில் கொடுக்குறோம் கூட கர்த்தாவே. உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்க இந்த கொரோனானால பாதிக்கப்பட்டிருக்க மக்களும் கருத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. உலக தலைவர்களுக்கும் ஆண்டவரே, எங்களுடைய பிரைம் மினிஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் கூட கர்த்தாவே, இன்னுமா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆண்டவரே, இந்த கொரோனா ஒழிப்புக்காக போராடுற ஒருத்தரையும் கருத்தில் கொடுக்குறோம். நீங்கள் அவங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே வழி நடத்துங்க. அதே வண்ணமாக ஆண்டவரே எங்களுடைய ஃபேமிலியும் கருத்தில் கொடுக்குறோம் கர்த்தாவே. எங்கள் அம்மா அப்பாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களோட செய்கிற வேலைகள் பிஸ்னஸ் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. எங்களையும் ஆசீர்வதிங்க. நிறைய ஸ்கூலில் ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக கிளாஸஸ் ஆரம்பிச்சிருச்சு. அதை அட்டன் பண்ணுறதுக்கு தேவையான ஞானத்தை ஆண்டவரே எல்லாருக்கும் நீங்கள் கொடுங்க. இன்னுமாக 10th எக்ஸாம்ஸ் வரப்போகுது கர்த்தாவே. அதற்காக ப்ரிப்பேர் பண்ணுற ஆண்டவரே எங்களை சண்டே ஸ்கூலில் இருக்க அண்ணா அக்கா எல்லாருக்காகவும் ஆண்டவரே, இன்னும் எங்களை சுற்றி இருக்கவங்க எங்கள் ஸ்கூலில் இருக்க ஒருத்தருக்கும் தேவையான ஞானத்தை கொடுங்க. அந்த எக்ஸாம்ஸ் அவங்க நல்லபடியாக எழுத கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே போல் கூட கர்த்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோட சபையும் கருத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களோட போதகரையும் கருத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. விரைவில் ஆண்டவரே நாங்கள் சபைக்கு வந்து உண்மை ஆராதிக்கிற நாள் ஆண்டவரே சீக்கிரத்தில் வரணும். சீக்கிரத்தில் சண்டே ஸ்கூலுக்கு வந்து ஆண்டவரே உண்மை ஆண்டவரே சந்தோஷமாக நாங்கள் பாட்டு பாடி கதை வசனங்களை கற்றுக்கணும். அதுக்கு நீங்கள் உதவுங்க. எங்கள் சபை மக்கள் ஒருத்தரையும் கண்ணோக்கி பாருங்கள். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே ஒருத்தரோடு நீங்கள் கூட இருந்து அவங்களுக்கு தேவையான பலத்தை கொடுங்க. எல்லோரும் கூட கர்த்தாவே அவங்களோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படவும் கூட கர்த்தாவே உதவுங்க. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.